Okay, good evening, everyone. Can you all hear me? Yeah, teacher, good evening. Okay, good evening. ஹரி அபி பலமு அந்திமட்டா வேற மனாதுக்களே கடைசியா என்ன செஞ்சீங்க? இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சிடும் தானே நாங்க ஃபுல்லா யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணோம். Okay. கடைசியா என்ன செஞ்சீங்கம்மா? நான் எஸ்ஏல தந்தேன் மகி பாஸ்ல 10 sentences. Oh, Malima. Teacher. தானே? ஓகே ரைட். ஸோ நான் அனுப்ப சொன்னேன். ஐ திங்க் எனக்கு யாருமே அனுப்பலண்டு. யாருமே அனுப்பல. எல்லாரும் எழுதிட்டீங்களா? இல்லாட்டி எழுத டைம் வேணுமா? ஏன்னா நான் என்ன வாக்கியம் தர போறேன். நீங்க ட்ரை பண்ணாம எழுதி வேற இல்ல. யார் யார் எழுதிட்டீங்க? யாருக்கு டைம் வேணும்? நான் ஏச மட்டும் டைம் வேணும்னு சொல்லுங்க. ஓகே, மன்ஹா டன். ரைட். ரீட் பண்ணிடலாமா மன்ஹாக்கு? சரி, ஓகே. நான் ஏன் ஆன்சர்ஸ் தரேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு தான் நல்ல சொல்லிக்கொள்றேன். ரைட். சரி, நான் ஏன் ஆன்சர்ஸ் தரேன். நான் 5 sentences தான் எழுதிக்கிறேன். நீங்க எக்ஸாமுக்கு 5 sentences தானே வருது. ஸோ நான் உங்களுக்கு 5 sentences தான் தருவேன். ரைட். ஓகே. ஸோ இப்ப தலைப்பு போட்டு நீங்க எழுதுங்க. நீங்க ட்ரை பண்ணலாட்டி கட்டாயம் நீங்க எனக்கு 10 sentences எழுதி அனுப்பணும். அதுக்கு பிறகு இவ்வளவு சொல்லி அனுப்பலாட்டி அது பிறகு உங்களோட இஷ்டம். எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, இதை குயிக்கா இப்ப நீங்க எழுதி முடிச்சுட்டு ரிசைன் பண்ணுங்க. நான் அது பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. மகே பாசல எஸ் எழுதி அனுப்பாதாக்கள் எழுதி அனுப்புங்க. இப்ப என்ன சென்டென்ஸ் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபினிஷ்னா ரிசைன் பண்ணுங்க. ஓகே, சாரி, யாருக்கு சென்டென்ஸ் வரலையா? ஓகே, சாரி. ஓகே, இப்ப சென்டென்ஸ் போடுகிறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ரைட்.
குயிக்கா எழுதுங்க 5 சென்டென்ஸ் தான் லண்டன் மைண்ட் ஹவ் ஃபினிஷ்டு ரிசைன் பண்ணுங்க ஓகே ரைட் எழுதாதாக்கள் இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரைட் நாங்க பார்ப்போம் මගේ පාසල නගරයේ හොඳම පාසලක් වන කොළඹ සරස්වති මහාවිද්‍යාලය වේ. එහි විශාල ගොඩනැගිලි සහ ලොකු ක්‍රීඩා පිටියක් ඇත. එහි ඉතා කරුණාවන්ත ගුරුවරු 200ක් සිටිති. මම හැමදාම ඉතා ආශාවෙන් වෙලාවට පාසල් යමි. මට හොඳ පුරුදු ඉගැන්වූ මගේ පාසල ගැන මම ගොඩාක් ආඩම්බර වෙමි. ரைட் ஓகே அப்ப பாடசாலைன்றது வந்து இதன் அகரத்துல இருக்கிற ஒரு நல்ல பாடசாலையான கொழும்பு சரஸ்வதி மகாவித்யாலம் ஆகும் அதான் முதலாவது வாக்கியம் ரெண்டாவது அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ பத்தி சொல்றது ஏகி விஷால கொடநாகிலிஸாக அங்க பெரிய பெரிய கட்டிடங்களோட ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது அங்க மிகவும் அன்பான ஆசிரியர்கள் 200 பேர் இருக்கிறார்கள் மம ஹெமதாம இத்தா ஆஷாவின் வெலாவற்ற பாசல் யமி நான் மிகவும் ஆசையோடு நேரத்துக்கு பாடசாலைக்கு செல்வேன். මට හොඳ පුරුදු ඉගැන්වූ මගේ පාසල ගැන මම ගොඩාක් ஆடம்பர වෙමි. எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தந்த என்னுடைய பாடசாலை பற்றி நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அதான் இந்த 5 வாக்கியம். ஓகே ஸோ இப்போ எக்ஸாமுக்கு வந்தா நீங்க இதே மனப்பாடம் ஆக்கிட்டு போயும் எழுதலாம் ரைட் ஓகே ஸோ நாங்க இப்போ யூனிட் 4க்கு போவோம் அதுவும் வந்து மகே பாசல தான் லாஸ்ட் நாங்க படிச்சது பாடசாலைக்கு போகும் போக்குல என்னென்ன நடந்துச்சுன்னு இப்ப என்னோட பாடசாலையில இப்ப என்ன நடக்குதுன்றத நாங்க இங்க பார்க்க போறோம் ஒரு குட்டி உரையாடல் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு இடையிலான ஒரு உரையாடல் ආයුබෝවන් ගුරුතුමී ආයුබෝවන් ළමයි අද මම ඔයාලට லස්සன பின்து ஓகே நாங்க இதை ரீட் பண்ண கொடுப்போம் சிங்களத்துல நாங்க ரீட் பண்ணணும் தானே ரீட் பண்ணாதான் நல்லது அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் ரீட் பண்ண நான் ரைஸ் ஹேண்ட் இல்லாம ஆக்குறேன் ரீட் பண்ண விரும்புறாக்கள் மட்டும் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க நான் மத்தாக்கள் ரீட் பண்ண கொடுக்க மாட்டேன் ரைஸ் ஹேண்ட் பண்றாக்கள் மட்டும் தான் ரீட் பண்றதுக்கு சான்ஸா ஓகே இன்னைக்கு ஃபுல் லெசனே ரீட் பண்ணுங்க ஓகே ரைட் ஹுமைரா ටීචර් අපේ පාසල ආයුබෝවන් ගුරුතුමී ආයුබෝවන් ළමයින් අද මම ඔයාලට ලස්සන පින්තූරයක් පෙන්නනවා ඒකේ තියෙන දේවල් කියන්න ඕනේ පස්සේ අපි ඒවා ලියමු දැන් බලන්න මේ පින්තූරය මේක ඇඳලා තියෙන්නේ 7 ශ්‍රේණියේ ළමයක් පින්තූරය හරිම ලස්සනයි ගුරුතුමී හොඳයි දැන් සමත් කියන්න මේකේ තියෙන දේවල් මේකේ පාසල පින්තූරයක් ගොඩනැගිලි කිහිපක තියෙනවා
හරි කුමාර් කිහිපයක් කියන්න බලන්න. මේ කිහිපයක් තියෙනවා. හරි කුමාර් කියන්න බලන්න. මේ පාසල පිට්ටනියක් තියෙනවා. වතුරු ටැංකියක් තියෙනවා. වතුරු ටැංකියක් තියෙනවා. බබසරා ඔයාට මොනවද පේන්නේ? ළමයි දෙන්නෙක් පිට්ටනියේ දුවනවා. බුදු මැදුරක් තියෙනවා. පුස්තකාලයක් තියෙනවා. Okay teacher. සුජානි ඔයා කියන්න. ලස්සන මල් පාත්ති තියෙනවා. එක ළමයෙක් ගහ යට ඉන්නවා. එයා මොනවද ලියන්නේ? ලියනවා තවත් ළමයි ටිකක් බෝල ගහනවා. රාධිකාට මොනවද කියන්න පුළුවන්? පිට්ටනිය ළඟ ගෙවතු වගාවක් තියෙනවා. ලිඳක් තියෙනවා. Okay teacher. Okay, right, very good. දැන් මන්හා කියවන්න. හරි ටීචර් අපේ පාසල ආයුබෝවන් ගුරුතුමී ආයුබෝවන් ළමයි අද මම ඔයාලට ලස්සන පින්තූරයක් පෙන්වනවා ඒකේ තියෙන දේවල් කියන්න ඕනේ පස්සේ අපි ඒවල් ලියමු දැන් බලන්න මේ පින්තූරය මේක ඇඳලා කියන්නේ හත ශ්‍රේණි ළමයෙක්. පින්තූරයේ හරිම ලස්සනයි ගුරුතුමී. හොඳයි. දැන් සමන් කියන්න මේකේ තියෙන දේවල් මේක පාසලක පින්තූරයක්. ගොඩනැගිලි කිහිපයක් තියෙනවා. හරි කුමාර් කියන්න බලන්න. මේ පාසලේ පිට්ටනියක් තියෙනවා. වතුර ටැංකියක් තියෙනවා. පබසරා ඔයාට මොනවද පේන්නේ? ළමයි දෙන්නෙක් පිට්ටනියේ දුවනවා. බුදු මැදුරක් තියෙනවා. පුස්තකාලයක් තියෙනවා. සුජානි ඔයා කියන්න ලස්සන මල් පාත්ති තියෙනවා. එක ළමයෙක් ගහක් යට ඉන්නවා. එයා මොනවද ලියනවා. තවත් ළමයි ටික බෝල ගහනවා. රාධිකා මොනවද කියන්න පුළුවන්? පිට්ටනිය ළඟ ගෙවතු වගාවක් තියෙනවා. ලිඳක් තියෙනවා. ස්තුති ටීචර්. හරි හොඳයි, very good. දැන් අපි බලමු. ආයුබෝවන් ගුරුතුමී ආයුබෝවන් ළමයි අද මම ඔයාලට ලස්සන පින්තූරයක් පෙන්වනවා. ඒකේ තියෙන දේවල් කියන්න ඕනේ. පස්සේ අපි ඒවා ලියමු. දැන් බලන්න මේ පින්තූරය. මේක ඇඳලා තියෙන්නේ 7 ශ්‍රේණියේ ළමයෙක්. පින්තූරය හරිම ලස්සනයි ගුරුතුමී. හොඳයි. දැන් සමන් කියන්න මේකේ තියෙන දේවල්. මේක පාසලක පින්තූරයක්. ගොඩනැගිලි කිහිපයක් තියෙනවා. හරි. කුමාර් කියන්න බලමු. මේ පාසලේ පිට්ටනියක් තියෙනවා. වතුර ටැංකියක් තියෙනවා. පබසරා ඔයාට මොනවද පේන්නේ? ළමයි දෙන්නෙක් පිට්ටනියේ දුවනවා. බුදු මැදුරක් තියෙනවා. පුස්තකාලයක් තියෙනවා. සුජානි ඔයා කියන්න ලස්සන මල් පාත්ති තියෙනවා. එක ළමයෙක් ගහක් යට ඉන්නවා. එයා මොනවද ලියනවා. තවත් ළමයි ටිකක් බෝල ගහනවා. රාධිකාට මොනවද කියන්න පුළුවන්? පිට්ටනිය ළඟ ගෙවතු වගාවක් තියෙනවා. லிඳක් තියෙනවා. ரைட்? ஓகே. ஸோ இப்போ இது அவங்களோட ஒரு பாடசாலையுடைய பிக்சரை வச்சு ரைட், பாடசாலை ஒரு படத்தை எடுத்து அங்க என்னென்ன இருக்கிறதுன்றத ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. அதான் இது. ரைட்? அப்ப முதல்ல எல்லாருக்கும் ஆயுபோவான்னு சொல்றாங்க. வணக்கம் ஆசிரியை, வணக்கம் பிள்ளைகளே. அதை மாமோயாட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அழகான படம் ஒன்றை காட்டப் போகிறேன். அதில் இருக்கிறவற்றை நீங்கள் என்ன செய்யணும், கூற வேண்டும். ரைட்? அதன் பிறகு நாங்க அவற்றை எழுதி கொள்ளலாம்.
දැන් බලන්න මේ පින්තූරය. இப்போ பாருங்கள் இந்த படத்தை இப்போது பாருங்கள். මේක ඇඳලා තියෙන්නේ 7 ශ්‍රේණියේ ළමයෙක්. இதை வரைந்துள்ளது யாரா? தரம் 7 கல்வி கற்கின்ற மாணவர். பின்தூரிய ஹரிவ லස්සනයි ගුරුතුමෝ. இந்த படம் மிகவும் அழகாக இருக்கிறது ஆசிரியை. හොඳයි. දැන් සමන් කියන්න මේකේ තියෙන දේවල්. நல்லது. இப்பொழுது சமன் கூறுங்கள் இதில் இருக்கின்ற விடயங்களை. ரைட்? මේක පාසලක පින්තූරයක්. இது ஒரு பாடசாலையுடைய படம். ගොඩනැගිලි කීපයක් තියෙනවා. கட்டடங்கள் சில காணப்படுகின்றன. ஹரி. குமார் කියන්න බලන්න. குமார் சொல்லுங்க பாப்போம். மே பாசலே பிட்டணிයක් තියෙනවා වතුර ටැංකියක් තියෙනවා. இந்த பாடசாலையில வந்து ஒரு மைதானம் பிட்டணி கிரவுண்ட் ஒன்று இருக்குதா. வතුර தண்ணீர் தாங்கி ஒன்றும் இருக்குதா. பபசரா ஒயாட்ட මොනවද පේන්නේ? பபசரா உங்களுக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டோன்னே அவ சொல்றா ළමයි දෙන්නෙක් பிட்டணியை දුවනවා. 2 மாணவர்கள் என்ன செய்றாங்களாம்? மைதானத்துல ஓடுறாங்களாம். புது மதுராக் තියෙනවා. அந்த புத்தர் சிலைக்குரிய அந்த வீடு மாதிரி கட்டப்பட்ட அந்த புது மதுராக் තියෙනවා. அந்த புது மதுரம் ஒன்று இருக்குதா. ரைட்? அதே போல என்ன இருக்குதா? புஸ்தகாலයක් තියෙනවා. ரைட்? ஒரு நூலகம் இருக்குதா. சுஜானி ඔයා කියන්න. சுஜானி நீங்க சொல்லுங்க. என்ன இருக்குதுன்னு கேட்டோன்னா ලස්සන මල් පාත්ති තියෙනවා. එක ළමය ගහක් යට ඉන්නවා. ரைட்? ගහක් යට ඉනවා. சுஜானி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோட அழகான பூம்பாத்திகள் இருக்கின்றன. ஒரு பிள்ளை ஒன்று மரத்தின் கீழே இருக்கிறார். ரைட்? இருக்கின்றார். ரைட்? එයා මොනවදෝ ලියනවා. அந்த பிள்ளை ஏதோ எழுதுகிறார். තවත් ළමයි ටිකක් බෝල ගහනවා. තවත් ළමයි ටිකක් බෝල ගහනවා. இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னா பந்தடிக்கிறார்கள். அதுக்கு ஒரு டீச்சர் ராதிகாட்ட கேக்குறாங்க. ராதிகா මොනවද කියන්න පුළුවන්? ராதிகாட்ட මොනවද කියන්න පුළුවන්? ராதிகாவுக்கு என்ன சொல்ல முடியும்? பிட்டணி ළඟ ගෙවතු වගාවක් තියෙනවා. இந்த மைதானத்துக்கு பக்கத்துல என்ன இருக்குதா? ஒரு வீட்டு தோட்ட பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறா. அங்க லிண்டாக் තියෙනවා. அங்க கிணறொண்டும் இருக்குதா. ரைட்? அப்ப நீங்க இந்த படத்தை பார்த்து வாக்கியம் எழுத சொன்னா நீங்க இந்த மாதிரி நிறைய விடயங்களை குறிப்பிடலாம். ரைட்? அவங்க சொன்னதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? நிறைய வாக்கியங்கள் அமைக்கலாம். என்னென்ன சொல்லலாம்? මුලින්ම ඔයාලට වාක්‍ය ලියනකොට මුලින්ම මොකද්ද ලියන්න ඕනේ? මේ පින්තූර ගැන මේ පින්තූරේ ஸ்தான ගැන කියන්න ඕනේ. இந்த பிக்சர் என்ன ஒரு படம் இல்லாட்டி இந்த பிக்சர் என்ன காட்சி? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிக்சரை பொதுவா டிஸ்கிரைப் பண்ணணும். ரைட்? அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? மேக்க பாசலக்க பின்தூரையா. ஆனா நீங்க 3 வாக்கியத்துல எழுத முடியுமா? 3 சொற்களை கொண்டு வாக்கியம் எழுத முடியாது. மினிமம் உங்களுக்கு என்ன ஒரு 4ஓ 5ஓ இருக்கணும். ரைட்? அப்ப நீங்க சொல்லலாம் මෙහි පෙන්වන්නේ පාසලක පින්තූරයකි. නැත්තම් ඔයාලට කියන්න පුළුවන් මෙහි පාසලක පින්තூරයක් දක්නට ලැබේ. பார்க்கறதுக்கு கிடைக்கும். நாங்க வேர்ட்ஸ் கூட்டி கொண்டு போறோம். டக்னட்டு லැබේ. இப்ப 5 வந்துரும். முதலாவது நீங்க அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு பிறகு இப்ப அவங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ரைட்? அவங்க சொன்னாங்க என்னென்ன இருக்குது? கொடநැගිලි இருக்குது, அது கட்டிடங்கள் இருக்குது, பிட்டணியாக் மைதானம் ஒன்று இருக்குது, வத்துர டேங்கியாக் தண்ணீர் தொட்டி ஒன்று இருக்குது. வேற என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. புது மதுர ஒரு புத்தர் கூடம் ஒன்று இருக்குது, புஸ்தகாலයක් තියෙනවා, நூலகம் ஒன்று இருக்குது. மைதானத்துல 2 பேர் ஓடுறாங்கன்னு சொன்னாங்க. ළමයි දෙන්නෙක් පිට්ටනියේ දුවනවා. මල් පාத்தி තියෙනවා, பூம்பாத்திகள் இருக்கிறது. மரத்துக்கு கீழே ஒரு சிறுமி ஒரு பிள்ளை ஒன்று இருந்து அவ ஏதோ எழுதி கொண்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? நிறைய வாக்கியங்கள் அமைக்கலாம். நான் இதற்கு வாக்கியம் எழுதுவேன். ஆனா இப்ப இல்ல. ரைட்? ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒழுங்கான படம். உங்களுக்கு வாக்கியம் எழுதக்கூடிய மாதிரி இதுவும் டெக்ஸ்ட் புக்ல. ரைட்? சோ நாங்க இதை கட்டாயம் படத்தை பார்த்து வாக்கியம் எழுதுவோம். இப்ப நாங்க இந்த பாடத்துக்குரிய நோட்ஸ் எழுதுவோம். எல்லாருக்கும் இந்த பாடம் விளங்கிட்டா முதல்ல? எனி டவுட்ஸ்? ஏதாவது வேர்டுக்கு மீனிங் தெரியணுமா? No teacher. ஓகே ரைட். ஓகே. இப்ப இந்த நோட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். யா. லிண்டாக்கண்டா என்ன டீச்சர்? லிண்டாண்டா கிணறு. ஓகே டீச்சர். ஓகே.
ரைட். இதை எழுதி முடிச்சு ரிசைன் பண்ணுங்க. உங்களுக்கு யூனிட் 5 வரைக்கும் முடிச்சா சரி ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. ரைட், எங்களுக்கு இன்னொரு யூனிட் தான் இருக்குது, நாங்க முடிச்சிடலாம். ரைட், ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டு